வணக்கம். நீங்க பார்க்க போறது வெள்ளித்திரை ஸ்பெஷல். இன்னைக்கு வெள்ளித்திரை ஸ்பெஷல்ல நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினதே மணிரத்னம் சார் கிட்ட தான். அவருக்கு ஆல் தி பெஸ்ட். அதில் மணி தெளிவாக இருக்கார். ரொம்ப டிஃபரெண்டான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படத்துல நான் டான்ஸ் பண்றேங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ரம்யா கிருஷ்ணன் இப்ப சைனால பேசி டப் பண்ணி வந்திருக்குது. சரி, முதல்ல திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் தம்பி ராமையா மகன் உமாபதி நடித்துள்ள அதாகப்பட்டது மகாஜனங்களே படத்தின் இயக்குனர் இன்பசேகர். வணக்கம் சார். சகோதரி உங்களுக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அதாகப்பட்டது எந்த மாதிரியான படம்? இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ஒரு மக்களுக்கான படமாக இருக்கும். முதல்ல அதை நான் சொல்லிக்கிறேன். சில்வர் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் சிவ ரமேஷ்குமார் அந்த சகோதரர் அவரும் என்ன மாதிரியே ஒரு நல்ல படம் பண்ணணும், சினிமாவுக்குள்ளே கால் வைக்கணும். அவருக்கும் இது மொதல் படம். நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவரும் நிறைய தேடல்களில் இருந்தார். நிறைய இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறது, நிறைய கதைகளை பற்றி அலசுறது. ஸோ அவருக்கும் அதே மாதிரியான ஒரு தாட் இருக்கவே நாங்கள் ஒரு நாள் சந்திக்க நேர்ந்தது. நான் 2-3 கதைகளோடு இருக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி இது முதல் படமாக எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை நான் சொன்னேன். அதுதான் இந்த அதாகப்பட்டது மகாஜனங்களே. படத்துக்கு ஏன் அதாகப்பட்டது மகாஜனங்களே அப்படின்னு பேர் வச்சிங்க? இது என்ன பொலிட்டிக்கல் படமா? அதாகப்பட்டது மகாஜனங்களே இந்த வார்த்தையை பொதுவாக அரசியல் மேடைகள் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி தாட்டு வரலாம். ஆனால் அது பொதுமக்களும் உங்கள் வீட்லேயும் கூட நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் நீங்கள் பேச மாட்டீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு இந்த வார்த்தை பொதுவாக பயன்படும். அதுவும் இல்லாமல் இப்போ டைட்டில் வைக்கும் போதே இப்போது எப்படியுமே படத்தை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது மக்கள் தான். நான் என்ன பண்ணோன்னா நாங்கள் டைட்டில்லே மக்களுக்கான மரியாதையாக இருக்கணும் அப்படின்றதையும் ஒரு தாட் எனக்கு இருந்தது. அதே நேரத்தில் கதைக்கும் 100% பொருந்தி வர மாதிரி டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி நிறைய யோசித்து வச்சது தான் இந்த தலைப்பு அதாகப்பட்டது மகாஜனங்களே. இந்த படத்துக்கு தம்பி ராமையோட மகன் உமாபதியை அவரை ஏன் சூஸ் பண்ணீங்க? இல்லை, அதுவே ஒரு கதை தான். இந்த கதைக்குள்ளே அவர் வந்ததே ஒரு சின்ன கதை. என்னென்னா நம்ம இந்த கதையை பண்ணுறதுன்னு முடிவானதுக்கப்புறம் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு விஷயம் போது என்ன மாதிரியே ஒருத்தன் அதை பண்ணும்போது தான் எனக்கு ரிலேட் ஆகும். ஒரு ஸ்டார் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கதை கருவை தாண்டி அவங்க முகம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் எனக்கும் இருந்தது, ப்ரொடியூசருக்குமே இருந்தது. அவரும் பெருந்தன்மையாக இல்லை நம்ம நியூ ஃபேஸே போகலாம் அப்படின்ற தைரியத்தை எனக்கு கொடுத்தாரு. ஸோ அப்போ நிறைய பேர் நாங்கள் ஆடிஷன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைமில் என்னென்னா எனக்கு பாடலாசிரியர் யுகபாரதிக்கு இந்த கதை தெரியும். அவரோட ஏற்கனவே விவாதித்தது உண்டு. அவர் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போதுன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் இருக்குது அப்படின்னு அனுப்புகிறேன், இந்த கதைக்கு பொருந்தி வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். தேசிய விருது வரைக்கும் வாங்கினவர் தம்பி ராமையா. அவரோட மகன் உமாபதி. அவர் படத்தில் எப்படி நடிச்சிருக்கார்? தம்பி சார் ஒரு உயரத்தை தொட்டுட்டார். அதுவும் இல்லாமல் எனக்கு இதுதான் முதல் படன்ற மாதிரியே வேலை செஞ்சிட்ருக்காரு அவர். நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு படத்துலேயும் கடினமாக உழைக்கிறாரு. ப்ளஸ் என்ன சொல்கிறது, ஒரு டைரக்டரோட பணியை ரொம்ப பாதியாக்கிற அளவுக்கான ஒரு நடிகர்கள். இயக்குநர்களோட குட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் என்றைக்குமே அவர் இருக்கார். ஒரு கதை எழுதும் போதே சாருக்கு ஒரு கேரக்டர் வச்சு தான் எழுதுகிறாங்க இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகர் அவர். ஸோ அவரோட சன் அப்படின்னும் போது அந்த ப்ரெஷர் ஆக்சுவலி எனக்கு இல்லை, அவருக்கு உமாபதிக்கு தான் இருந்தது. ஏன்னா அதுதான் இப்போ என்னென்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட, மக்கள்கிட்ட. ஸோ அப்போ என்னென்னா இந்த கதை உமாபதி நான் சொன்னதுக்கப்புறமா இந்த ஃபுல் புக்கை அவர் படிச்சிட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னா தான் இல்லாத காட்சிகள்லேயும் மற்றவங்களோட வசனங்கள் என்ன அப்படின்றது வரைக்கும் அவருக்கு மனப்பாடம். சார் இந்த சீனில் இந்த டயலாக் சப்போஸ் கூட இருந்தாருன்னா அவங்க தப்பாக சொன்னாங்கன்னா இவர் திருத்தி சொல்லுவோம் அப்படி. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு ஸ்கிரிப்டில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா அந்த முதல் 1-2 நாளில் ஷூட்டிங் புதுசு அப்படின்ற ஒரு சின்ன தடுமாற்றத்தை தவிர எனக்கு பெருசாக எந்த சிரமமும் இல்லை. இந்த படத்தில் தம்பி ராமையாவை ஏன் நடிக்க வைக்கல? அதாவது என்னோட மகன் படம் அப்படின்றதுனால நான் நடித்தே தீர்வுன்னு அவரும் வரல. அவர் எப்பவுமே படைப்புக்காக இயங்குறவன் நான் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டார் அவர். மற்ற நடிகர்களை பற்றி சொல்லுங்க, அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? அதான் இந்த படத்தில் என்னென்னா உமாபதியோட கூடவே கருணாகரன் இன்றைக்கி அவரும் மிக முக்கிய கதாநாயகர்களோடு நடிச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப திறமையான ஆர்டிஸ்ட்டு. அவர் ஃப்ரேமில் வந்தாலே மக்கள் நிமிர்ந்து உட்காந்துருவாங்க. ஏதோ பண்ண போகிறாருன்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நடிகர் அவர்.
இந்த படத்தோட கதாநாயகியை பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லவே இல்லையே. நண்பர்கள் வட்டாரத்தின் மூலமாக ஒரு ஃபோட்டோ வந்தது எங்களுக்கு. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து கதைப்படி அவங்க வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணாக இருக்கணும். அவங்க நம்ம கதாநாயகன் வந்து ஒரு சாதாரண ஹவுசிங் போர்டு பையன். ஸோ அது வந்து என்னென்னா அதே நேரத்தில் வந்து கோடீஸ்வரன் பொண்ணு வந்தால் ஒரு நார்த் இந்தியன் ஃபேஸோ இல்லைனா வந்து தமிழுக்கு ஒத்து வராத ஒரு முகமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருந்தோம். நம்ம ஒரு நல்ல ஒரு ஐஃபையான ஏரியாவில் பார்க்குற நம்ம ஊர் பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்தது. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. யாருன்னு கேட்டால் அவங்க ரேஷ்மா ரத்தோர்னு பேர் அவங்களுக்கு. அவங்க தெலுங்கில் வந்து 2 படம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க அங்கே அப்கமிங் ஹீரோயின். அவங்க இங்கே தமிழில் வந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பார்த்து அவங்கள கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணோம். அவங்க வந்து என்னென்னா ரொம்ப ஆச்சரியப்படுத்தினாங்க. ஒன் டேக் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே அனுபவம் இருந்ததுனால. ஸோ இவங்க 2 பேரோட பேரும் கரெக்டாக இருந்தது. அதனால் இவங்களை வந்து அந்த படத்தில் வந்து காஸ்ட் பண்ணோம். இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்களோட ஒத்துழைப்பு சொல்லுங்கள். அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? டீமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர்கள் தான் எல்லாமே. முதல்ல வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மிஸ்டர் PK வர்மா. அட்டகத்தி, குக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணவர் அவர். இன்னும் நிறைய படங்கள் அவருக்கு வரிசையாக வருது படத்தில் சினிமா உலகத்தில். அதுக்கப்புறம் படத்தோட எடிட்டர் மிஸ்டர் G மதன், அவர் டார்லிங் 2 எடிட் பண்ணவர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரில் இருக்கும். எல்லா காட்சிகளும் மொத்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா மிக சரியான ஒரு அளவில் இருக்கும். அதுக்கு காரணம் மதன் தான். ஸோ நம்ம ஆசைப்பட்டு எடுத்த நிறைய விஷயங்கள் வந்து எது மக்கள் பார்ப்பாங்க, எவ்வளோ பார்ப்பாங்க, எவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு 2வது ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக வந்து மதன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதுவும் படத்துக்கு ஒரு பலமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப விசிபிளாக தெரிகிற ஒரு விஷயம் வந்து படத்தோட காஸ்டியூம்ஸ். சாங்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் படம் வரும்போது பார்க்கலாம் யார் என்ன ட்ரெஸ் போடணும் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை தான். அது சும்மா எடுத்து கொடுத்துடாம ஒரு கேரக்டருக்குமே அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதத்துலேருந்தே ஆரம்பிக்குது கதாபாத்திரன்றது வந்து. அது பாட்டில் எப்படி இருக்கணும், படத்தில் எப்படி இருக்கணுன்றது ரொம்ப அழகாக பண்ணாங்க. சரளா விஜயகுமார் அப்படின்னு பேர். அவங்க வந்து ஒரு நல்ல டெக்னீஷியன். ஒரு நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு பெண் அவங்க. இந்த படத்துக்கு DMR வந்து இசையமைச்சிருக்காரு. யுகா பாரதி வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? என்னென்னா இந்த கதை வந்து இசை தொடர்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கதையோட கதாநாயகன் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட்டு. சாதாரண ஒரு மேடை கச்சேரிகளில் சர்வசாதாரணமாக ஒரு ஓரமாக பார்க்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனோட கதை இது. அப்போது மியூசிக்கு நிச்சயமாக இம்பார்ட்டண்ட் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா சார், நம்ம சின்ன வயதுலேருந்தே நம்ம தலைமுறை வந்து பாட்டு கேட்டு வளர்ந்தது. இன்றைக்கும் வந்து 80s 90s பாடல்களை வந்து ரொம்ப ரசித்து கேட்குறோம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து நம்ம படத்தில் இருக்கணும் அப்படின்றத ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அப்போ யார் சரியாக வருவா அப்படின்னும் போது வந்து பார்த்தா இமான் சார் தான் முதல்ல வந்து நின்னார் மைண்டில். சரி நம்ம போய் ஒரு நாள் சொல்லுவோம் அப்படின்றதுனால அவரை மீட் பண்ணி கதை சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் புது டீம் புது ப்ரொடியூசர்லாம் பார்க்காம இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா வரும்னு முதல்ல நம்பினது அவர் தான். ஸோ அவர் வந்து நம்பி இதுக்குள்ளே வந்தார். அவர் வரும்போதே கூடவே இமான் சார்னாலே யுகா பாரதி அவரும் வருவார். நான் ஸ்டேஜில் சொல்லியிருந்தேன் அது வந்து ஒரு இனிப்பான கூட்டணி அப்படின்னு. பயங்கர ஸ்வீட்டஸ்ட் காம்பினேஷன் அவங்க 2 பேரும். இவரோட டியூனுக்கு அவரோட லிரிக்கால் அவ்வளோ லிரிக் இவரோட டியூனா அப்படின்ற மாதிரி அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும். அது இந்த படத்தில் மொத்தம் வந்து. அடுத்து வருவது திரைமலர். இவ்வளவு யங் டேலண்டட் டைரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தீங்க. தேங்க்யூ. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஐ எம் ரியலி ஹாப்பி. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளவு ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டுருக்குங்கிறது வந்து இந்த ஒரு மேடை போதும். அண்ட் கார்த்திக், யூஆர் ஒன் ஆஃப் த பைனிஸ். இப்போ நீங்கள் லெஜெண்ட் ஆகிட்டீங்க. உங்கள் கூட நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டு see and it is wonderful to see this whole community, this creative community flourishing. I'm very, very, very proud. Very, very proud. All the best. It's fantastic that this stone bench has started and going in the right direction in such a big way. I wish you all the best. Wish you all the best to each and every one of you. Thank you. முதல்ல கார்த்திக் சுப்ராஜ் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நான் முதல் படம் பார்த்ததுலேருந்தே எப்படா சம்மந்தம் இல்லாமல் ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டேன். யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை. படம் பார்க்கும்போது பிரமிப்பா. அப்புறம் அவனை பார்த்தா அவன் வேறு சைஸில் இருக்கான். இவன் எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சிருப்பான் நினைப்பேன் அவன் மேலே. ஐ லவ் ஹிம் ஸோ மச். சரி முன்னாடி வந்து இதை
ஒரு இதே தான் ஸ்டோன் இது திறந்து வைங்கன்னா நான் ஒரு சின்ன ஏதோ குறும்படம் காண்டி கூப்பிட்றான்னு ஆஃபீஸில் போய் திறந்து வச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி கூப்பிடும்போது இன்ன வரைக்கும் தெரியாது இவ்வளோ பெரிய. சரி ஆஃபீஸுக்கு கூப்பிட்றான், சரி போய் திறந்து வச்சுட்டு போயிடலாம். எல்லோரும் சொல்லுவாங்க பாரதி ராஜா எழுச்சி கேப்பேன் நட்டார், அந்த கதை உடச்சி உள்ளே விட்டாருன்னு. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ரசனை வந்து எனக்கு அப்புறம் இன்றைக்கி நின்றவர்கள் பூரா என் பாதிப்பில் வந்தவர்கள் நிறைய உண்டு. ஆனால் இன்றைக்கு மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மணி உன்னுடைய பாதிப்பிலே வந்தவர்கள். நான் ஐ லவ் யூ ஸோ மச். நான் வந்து போன மீட்டிங்கு நான் போகலை, நாட் அஸ் அ டைரக்டர். அவன் ஒரு பெரிய கிடைப்பதற்கு அரிய ஒரு பெரிய ஜீனியஸ். அதிகம் பேச மாட்டான், செயல் மட்டுமா. நான் வந்து அதிகமாக பேசுவேன், செய்கிறோன்னு இல்லையே தெரியல, அதிகமாக பேசுவேன். மணிரத்னம் தான் என்னை தூங்க விடாமல் பண்ண முதல் மனிதன் சினிமாவுக்கு. நான் டைரக்டர் முன்னாடி நாயகன் படம் பார்த்துட்டு ஏன்னா மணிக்கு எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். மணி வந்து ஹி கேம் டு மீ வேற ஒரு காரணங்கள். நான் அப்போ எல்லாம் யார் எங்கே இருக்குன்னு என்ன தெரியும், என்ன நான் பார்ப்போம் மணின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எங்கேயோ ட்ராவல் பண்ணி எங்கே போங்கடா நீங்கள் மதிக்கலாம் இன்னொருத்த மதிப்பான், அங்கே போய் ப்ரூவ் பண்ணி தென் ஹி அச்சீவ். பகல் நிலவு நான் படம் பார்க்க போகிறேன். என்ன அந்த மண்டலத்தின படம் பண்ணிட்டார ஷாக் ஆகிடுது. சிம்பிள், நோ எக்ஸ்பென்ஸ், இது இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு படத்தை பண்ணோம். சத்யராஜ் கேரக்டரைசேஷன், திங்கிங், ஸ்டைல் ஆஃப் டெல்லிங் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப். பிளடி மேன், நீ என்ன கிழிச்சேன் இருந்தாலும் பண்ணிட்டான்டா. டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளிலும் முத்து தெரிச்சவர் சின்ன சின்ன பேர்ஸ் எங்கே வைக்கணும் அப்படி வைப்போம். அதுலேருந்து ஐ எம் ஃபேன் ஆஃப் யூ. ரொம்ப எல்லோரும் சொல்லுவீங்க பாரதிராஜான்னு. என்ன தான் இருந்தாலும் இன்றைய தலைமுறையில் நான் எங்கேயோ விதைச்சேன், இன்றைய தலைமுறைக்கு விதை நீ தான். நலன்குமார் சின்ன சின்ன பசங்க எல்லாம் அவன் ஐ சீன் ஆல் ஆஃப் த ஃபில்ம்ஸ். உரியடியெல்லாம் நான் பார்த்தேன். எப்படி நான் பண்ண அந்த உரியடின்னு இன்றைக்கி தான் பார்த்தேன் மேடையில் அந்த பையனை. பியூட்டிஃபுல்லாக பண்ணுவான் எல்லா படங்களும். நான் சிம்பிள், அந்த உரியடியெல்லாம் என்ன செலவழிச்சான்னு தெரியாது. அவன் படித்த காலத்தில் அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன விஷயங்களை அப்படி பண்ணிடுவோம். அபத்தம் இல்லாமல் படம் சொல்லணும், அற்புதமாக சொல்லணும் பசங்க. இவங்கள்ட்ட லாட் ஆஃப் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நிறைய படங்கள் இப்போ வரப்போகுது. ராம் அவன்லாம் ஒரு படம் பண்ணிக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கான். இன்றைக்கி பசங்களை வந்து நான் வந்து அவங்க நம்மளை பார்த்து பிரமிப்பிக்கிறாங்க, நான் இவங்கள பார்த்து பிரமிக்கிறேன். அது அவன்லாம் அவன் கார்த்திக் சுப்ராஜ் எங்கே படித்தான்? ஒன்றும் கிடையாது, ஐடியில் எங்கே வேலை பண்ணுறான். மன்னத்தனை மாதிரி தான். மன்னத்தன் படிச்சுட்டு யாருக்கிட்டையும் இல்லை, சுயமாக வளர்ந்தவர்கள். அது மாதிரி தான் கார்த்திக் சுயமாக வளர்ந்தான். there is no teacher for him. ஏன்னா படங்களை பார்த்து தன் சுய அறிவு வேணும். அதில் கிரேட் மேன். இன்றைக்கி என்ன எனக்கு ஐ லவ் யூ ஸோ மச். இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல கொஞ்சம் பெருமை. ஏன்னா யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிளட் கொஞ்சம் பியூரிஃபிகேஷன் வருது. அதனாலே இனிமேல் ஃபங்க்ஷன் ஒத்துக்கிறான். அது பேச கூப்பிடக்கூடாது, கஷ்டம். எல்லோரும் உட்காந்து நம்மளை வேடிக்கை வைப்பாங்க. நம்ம சொரிகிறது கூட யோசிச்சுட்டு பேசிட்டு தண்ணி விடியான்னு சொல்லிட்டு இப்படினுவோம். யாரும் பார்த்தாங்கன்னு மறுபடியும் இது அவங்களுக்கு ஜாலி, நமக்கு கஷ்டம். மேடை பேசுகிற மாதிரி கஷ்டம். அதில் மணி தெளிவாக இருக்கார். கரெக்டு, அதுக்கு மேலே பேச முடியாது. நடந்து வர்றதே அளவாக எடுத்து நடந்து வந்து நம்ம எதையாவது சொல்லி தொலைச்சி காலையில் விவகாரம் வந்துடுறதுக்கு இதை ஒரு விஷயம் எல்லாம் பேசி இதை கேட்டால் உணர்ச்சி வசப்பட்டாலியா பாரதிராஜன் சொல்லியிருந்தேன். அது மாதிரி இனிமேல் இத்தகைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமையாக என்ன தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் ஆஃப் லக் டு ஸ்டோன் பெஞ்ச் டீம் அண்ட் மேயாதமான் அண்ட் கள்ள சிரிப்பு அண்ட் எங்கள் டீமுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக்.
ரொம்ப பசியாக இருந்தது எனக்கு இந்த ஃபீல் ஆரம்பிக்கிறது. நான் ஆர்டர்லாம் பண்ணேன். அப்புறம் மணிரத்னம் சாரும் பாரதிராஜ் சாரும் வந்தா இருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. பசியெல்லாம் போயிடுச்சு, வந்துட்டேன். ஏன்னா நம்ம லைஃப் என்னோட ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினதே மணிரத்னம் சார்கிட்ட தான். அவருக்கு மௌன ராயத்தில் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பாரதிராஜா சார் தான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஜமதகினின்னு ஒரு படத்தில் அவர் தான் ஒரு லெக் ஷாட் எடுத்து கொடுத்தாரு எனக்கு, எங்கள் அப்பா சொல்லி. அது மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். அவங்கள பார்த்ததுக்கு என்னோட டீச்சர்ஸை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ புது புது டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்குறேன். நான் ரொம்ப பேர் படம் பார்ப்பேன், ஆனால் டைரக்டர்ஸ் பேர் மூஞ்சியெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ பட் அவங்களெல்லாம் இப்போ சந்தித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க மூலியமாக இவங்களெல்லாம் உங்கள் படம் பார்த்து ரசிச்சிருக்கேன். பட் யார் என்னன்னு தெரியல, இன்றைக்கி பார்த்தேன். இவங்களை சூப்பராக பண்ணுறீங்க, படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் உங்கள் படத்தெல்லாம், இப்படியே பண்ணுங்கள். அப்புறம் இந்த மெர்க்யூரி ஃபஸ்ட் டைம் கார்த்திக் வந்தார், வந்து கதை சொன்னார். எனக்கு கதை சொல்ல தெரியாதுன்னாரு. பட் கதை கேட்டு நல்லா தானே சொல்கிறீங்க, சூப்பராக சொல்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கே புரிஞ்சிடுச்சே, அப்போ எல்லாருக்கும் டெஃபினட்டாக புரியுங்க அப்படின்னேன். ரொம்ப கஷ்டமான படம், ஆனால் எனக்கு ரொம்ப படம் அவர் கைட் பண்ணுறதுனால ஏதோ நல்லா நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி தான் சொன்னார். ஓகே, தேங்க்ஸ் கார்த்திக். இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக. எப்படிங்க என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னாரு. ஓகே கார்த்திக் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி தான். அப்புறம் திரு கூட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட இந்த படத்தில் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த 5 பேர் கூட பண்ண புது ஆக்டர்ஸோட அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸோட பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளே எங்கே ஆயிடுறோம். இந்த படத்தோட சேலஞ்சாக நான் சொன்னது வந்து திஸ் இஸ் அ சைலண்ட் ஃபிலிம். இந்த படத்தில் there's no dialogues. எந்த கேரக்டரும் யாரும் டைலாக் பேச மாட்டாங்க. ஸோ we are tried to tell a story through visual, sound and performances. ஸோ ஷூட்டிங் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இனிமேல் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்குது. பட் this was a very big challenge for me, and I think I should thank all my crew for so far இந்த ஷூட்டிங் முடிஞ்ச வரைக்கும் it was all thing. And hopefully இந்த படம் it's a thriller genre. இது ஒரு த்ரில்லர் தான். ஜெமினி கணேசன் சொல்லிடுறாரு. இந்த படம் ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு சிவா சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு அப்படி எல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாள் அப்படியே மிஸ் ஆகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் கேட்ட உடனே நான் சொன்னேன் சூப்பராக இருக்குங்க, யார் பண்ணுறாங்க ரொம்ப. அப்போது அவர் சொன்னார் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜெமினி கணேசனும் சொல்லிராஜனும் படத்தோட செட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக தான் போவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே சரி இந்த செட்டுக்கு போகிறோன்னு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் தான் எழுந்திரிச்சு போயிட்டுருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் இளவரசி சார் தான். நான் என்னோட காஸ்ட் ரெஜினா ஆகட்டும், அதித்தி, ஐஸ்வர்யா, பிரணீதா, சூரியனே எல்லா சார்பமும் நான் எதுவும் சொல்லாமல் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக பண்ண ஒரு படம் தான் ஜெமினி கணேசனும் சொல்லிராஜனும். அண்ட் படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் புரியும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படத்தில் நான் டான்ஸ் பண்ணுறேங்க. தெலுங்கு படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படத்தில் நான் ஆக்சுவலி டான்சிங். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி சாங். அண்ட் சூரிக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை இங்கே இந்த படத்தில். பட் he's an amazing person to work with, and I'm so glad neenga indha padathla pandringa. The other heroines, Aditi, Pranita and Aishwarya, avanga kuda I didn't have too many scenes, but Aditi and I had a few scenes together, and like Illavarsi sir said, cat fight alla edume illenga. We're all very good friends on set. And last but not the least, Atharva, great co-star. Thank you so much, Atharva, for being an amazing co-star. So yeah. விழாநாயகன் இமான் அண்ணன், வாழ்த்துக்கள்ங்கண்ணே. எந்த மேடைக்கு போனாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், எந்த ஆர்கெஸ்ட்ரா போனாலும், எங்கள் கூழுத்தூர் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இமான் அண்ணன் பேருதாக இமான் அண்ணன் சாங்கரே வந்துட்டு இருக்குது. அவளுக்கு அண்ணனை வாழ்த்திட்டாங்க, ரொம்ப சந்தோஷங்க. எப்படி வந்து ஒரு சிறந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த சிறந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்துலையும் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்குது, சினிமாவில் இருக்குது. சினிமாவில்டா ரஜினிகாந்த் சார், முத்துராமன் சாரை சொல்லுவாங்க, சத்யராஜ் சார், கவுண்டமணி சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே சினிமாவில் வந்து இமான் அண்ணன், யுவபாரதி அண்ணன், இவங்க 2 பேர் இல்லாமல் இல்லை.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒற்றுமையை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற இந்த ஸ்கோர், இந்த ஹிட்டுங்க எப்போவுமே இருக்கணுங்க, எப்போவுமே இருக்கணும். அதுக்கு நான் வேண்டிக்கிறேங்க. என்னை வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டராகவே அவங்க ஃபீல் பண்ணலை. என்னை வந்து அந்தளவுக்கு தூக்கி கொண்டு போனாங்க. இந்த 4 ஹீரோயின்ஸ் எந்த ஒரு ஈகோவுமே இந்த படத்தில் கிடையாது. அடிக்கடி ப்ரெஸ்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 4 ஹீரோயின்ஸுமே அவங்களுக்குள்ள பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே தவிர எந்த ஒரு ஈகோவும் இல்லை. மற்றபடி இமான் சார் யுகபாரதி ஐயாவோட கம்போசிங் வந்து ஃபஸ்ட்டு போகிறப்ப வேறு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த காலத்துலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் போனால் குட்டி சமோசா ஒரு 10 சமோசா வந்துச்சு, உள்ள 3 டீ, அவ்வளோதான் ஒரு சாங் கம்போசிங் முடிஞ்சிடும். 5 சிட்டிங்கில் ஆளுக்கு 5 சமோசா சாப்பிட்டு 5 சாங் பண்ணிட்டோம். வேறு லெவல் அவர். மற்றபடி இந்த டீமில் எல்லாருமே வெரி குட். என்னோட குட் ஃப்ரெண்டாக இந்த படத்தில் வந்து கேமராமேன், பயங்கர கலர்ஃபுல் கேமராமேன் அவர். அதே மாதிரி ப்ரொடியூசர் சைடில் ரகு சார், கரூர் சரவணன் சார், சந்துரு சார், அவர் பிரதர் கயல் சந்திரன், அவங்க எல்லாருமே எனக்கு பெரிய கோஆப்ரேட் பண்ணாங்க. முதல்ல இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சிவா சாரனுடைய 25வது வருஷம் இது. ஒரு சுயநலத்தோட இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். ஏன்னா முதல் காரணம் வந்து சிவா சார் ப்ரொடியூசர், அதர்வா ஹீரோ. நிறைய அப்பா பற்றி பேசினா ரொம்ப ஃபீல் ஆயிடும், அதனால வேண்டாம். இன்னொரு முக்கியமான காரணம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனுங்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு. இது ஜெயிச்சிருச்சுன்னா இதே ஸ்டைல்ல நிறைய டைட்டில் வைப்பாங்க. அப்ப ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சத்யராஜும் கவுண்டமணியம்னு கூட ஒரு டைட்டில். பாருங்க எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குல்ல. நிச்சயமா இந்த படத்தினுடைய வெற்றிக்கு சிவா சார் இப்பவே டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கேன், சத்யராஜும் கவுண்டமணியும். அதனால இப்போ வந்து வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து தெலுங்குல இல்ல, அநேகமா பாகுபலி சைனால எல்லாம் நல்லா ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஹிந்தி, சைனீஸ். ஆமா, ரம்யா கிருஷ்ணன் இப்ப சைனால பேசி டப் பண்ணி வந்திருக்குது. ஆனா அளவுக்கு அந்த வாய்ஸ் யாரு டப் பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல போல்டு வாய்ஸ், அமரேந்திர பாகுபலி அந்த மாதிரி இருக்கு. சைனால டப் பண்ண பொண்ணு வந்து அமரேந்திர பாகுபலி அந்த மாதிரி. சிவா சார் பல லாங்குவேஜில் டப் பண்ணிடலாம் நீங்க. வாழ்த்துக்கள்.